வாடி சீக்கிரம். நேத்து உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? எங்க போயிருந்த? சினிமாக்கு தான். சரி, ரொம்ப மோசம், என்கிட்ட சொல்லாம போயிட்டல. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேத்து இந்த பிசிக்ஸ் லெக்சர்ல மூஞ்சி ஆறு நடத்திட்டு இருந்தாடி. 3 நேரம் பொறுத்து பார்த்தோம். அப்புறம் நானும் வசலாம் சேர்ந்து நல்ல நோட்ஸ் கட் கொடுத்துட்டேன் தெரியுமா? ஏய் மேரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டெஸ்ட்ல மார்க் கம்மி ஆயிடுச்சேனா? டெஸ்ட்ல அவ சைபர் மார்க்கே வாங்கினவ. அப்புறம் ஏன் ஒரு மார்க்கமா இருக்கா? என்னடி காரணம்? மாசம்தான். மாசமா? ஆமா, தாய் ஆயிட்டா. குழந்தைக்கு தகப்ப அம்பேல் ஆயிட்டா. என்னடி வம்பா இருக்கு? கையில வெட்டிங் ரிங்க காணோம். கல்யாணம் எப்பாச்சு? போன மாசம் மகாபலிபுரம் போயிருந்தோமே, அப்பதான். நம்மோட தானடி வந்த இடத்துலதான் ஒரு கைடு வந்திருந்தா இல்ல, அவனோட இவ சைடு வாங்கிட்டா. சைடு நடந்துருச்சு. இப்ப ராப்பகலா ராமகிருஷ்ணான்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவையே அப்படி புலம்பிட்டு இருக்கா? காதலிச்சவன் ராம, கற்பழிச்சவன் கிருஷ்ண. ஈஸ்வரா, இவள மகாபலிபுரம் கூட்டு போனதே தப்பா போச்சுடி. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. அவரு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இப்போ கைவிட்டுட்டு போயிட்டாரு. விடுறி, அவன் வாரிசன் வளர்தல, அது உன்னை காப்பாத்திடும். சுமாரிடி, தாய் தகப்ப பார்த்து செய்ய வேண்டியத இப்படி தானா பாக்குறதால எவ்வளவு தர்ம சங்கடம் பாத்தியா? ஆமா, இப்ப என்னடி செய்ய போற? அபாஷன் தான் பண்ணிக்கணும். 150 ரூபாய் இருந்தா தரியா? 150 ரூபாயா? கவலையை விடுறி, கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். கொடுப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம கொடுக்க மாட்டோமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? உங்களோட சேர்றதே தப்பு. கஸ்தூரி, லெட்டர் போட பார்க்கவே இல்லையா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? உனக்கும் இந்த காலேஜ்ல லெட்டர் வர ஆரம்பிச்சாச்சா? குரூப் டாப்ல தான். இது உங்களுக்கு வர லெட்டர் மாதிரி இருக்காது. எதுக்கு சந்தேகம்? சத்தம் போட்டு படிச்சா சமாச்சாரம் விளங்குது. என் இதயம் கவர்ந்த கஸ்தூரிக்கு, அல்லது என் பிரிய வசந்தத்திற்கு, அல்லது உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு, அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு, அல்லது வா கஸ்தூரி. பூவால வரவழைக்க முடியாத உன்னை ஒரு போட்டோவால வரவழைச்சிட்டேன் பாத்தியா? உட்காரு. நான் உட்கார்றதுக்காக வரல. நான் தன்னை மறந்த வேளையில நீ என்ன எடுத்த போட்டோவை கேட்க வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துட்டேன். கொடுக்குறேன். கொடுத்தா நீ என்ன தருவ? என்ன வேணும்?
ஒரு அழகான பொண்ணுகிட்ட ஒரு வாலிப என்ன கேப்பா? கேக்குற வாலிப யோக்கியனா அயோக்கியனாங்கிறத பொறுத்தது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது. ம். ம். ஆஹா. ம். இப்ப என்ன நினைக்கிற என்ன பத்தி? உண்மையிலேயே நீ இதைத்தான் எடுத்தியா? ஆமா, உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை பிடிச்சேன். இல்லைன்னா நான் எதையோ பிடிச்சிருப்பேன். இத என்னுடைய அன்பு பரிசா வச்சுக்கோ. தேங்க்ஸ். அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சாரி. கஸ்தூரி, இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல. இனிவே அசைவ முறையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. என்னையாது நாம தான் ஊரை எழுப்பிட்டு இருந்தோம், இப்ப நம்மள ஒரு பையன் எழுப்புறானே. மொட்டை மாடியில இருந்து தான் பாட்டு சத்தம் வருது. ஏண்டி மீனாட்சி, பேய் பிசாசு பாடுதா? நீங்க வேற பேய் அது பிசாசா? நேத்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரரு ஒரு பையனை குடி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி ஏன்பா உனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமான்னு கேட்டோம். அவன் என்னடான்னா அப்பர் சுந்தரர்ல இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் தப்பு இல்லாம பாடுறான். அதனாலதான் பயல அப்பர்ல குடி வச்சிருக்கீங்களோ? பக்தி பாட்டு பாடினாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத? அவன் குடும்பஸ்தானா வந்தான், அதனால குடி வைக்க ஒத்துக்கிட்டோம். அப்ப இதுல குழப்பமே இல்லையே. இதுலதான் குழப்பமே இருக்கு. குடும்ப தலைவர்கள் நாம இருக்கச்ச குடி வச்ச விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டாமோ? அதை சொல்லணும் தான் நினைச்சுட்டு இருந்தோம். நம்ம பொண்ணு வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் திருவாய் பாடுற நேரம் வந்துருச்சு. நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, நாங்களும் பாடுத்துட்டோம். தான் தினங்களை விட்டுட்டு விட்டுட்டு படுக்கிறீங்களே. விடு, நல்லா தான் பாடுறான். அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வச்சுக்கிடுவோம். டேய் பாடுறானே. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே இன்று உன் வாசல் நான் தேடி வந்தேன், என்றும் உன் வாழ்க்கை பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே. தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே ஜன்மம் பல கோடி நான் கொண்ட போதும் உந்தன் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன். எந்தன் வாழ்வின் ராகம் நீயே, உந்தன் அபிஷேக சந்தனம் நானாகுவேன். தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன், தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன். உன் வானத்தில்
அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே. எண்ணம் ஈடேற வழிகாட்ட வேண்டும், மண்ணில் என்னாலும் மங்களம் பெற வேண்டுமே. நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி, அவை நிறைவேறும் வேளையை எதிர்பார்க்கிறேன். இங்கு அதற்காகவே ஒரு வரம் கேட்கிறேன். வண்ண மாமழை நீ என அருள் செய்கவே தேவி நீயே. உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே. என்னம்மா முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க? என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கூடாது. நீங்க குடுத்தன வச்சவன் எந்த கோலத்துல இருக்கான்னு போய் பாருங்க. கோலமா? என்ன கோலம்? அலங்கோலம். அலங்கோலமா? அப்படி ஒரு கோலமா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப பார்க்கலாம் வா. என்னம்மா தகச்சு போய் வர்றீங்க? உங்க பட்டினத்தாரு எப்படி? கரும்பும் கையுமா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி புட்டியும் குட்டியுமா இருப்பான்னு நினைக்கவே இல்லையே. அதானே சினிமா பாக்குறதே சீரழிவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நேராவே பார்க்க முடியாடுதே. லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டையாவது சீரை தாண்டா, நாம கீழ்ச்ச கோட்டை நம்ம வீட்டுக்காரங்க தாண்டதே இல்லையே. பெண் புத்தி பின் புத்திங்கிறத நிரூபிச்சிட்டீங்களேம்மா. ஆச்சாரம் கோச்சாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குடும்பத்துல அசிங்கமான ஒருத்தனை குடி வச்சுட்டீங்களே. ஐயோ, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் காலம் பூரா இதே காரணம் காட்டி நம்ம வீட்டு ஆம்பளைக்கு நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்களே. கஸ்தூரி, அவனை வீட்டை விட்டு காலி பண்ற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லாதடியம்மா. ஆமாம்மா சொல்லாத. கஸ்தூரி சொல்ல மாட்டா, என் பொண்ணாச்சே. நல்லவ. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன்ல. கஸ்தூரி, வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே. வீட்டுக்கு வாடகை கொடுத்திருக்க மாட்டேன், வெளியேற்றிருப்பாங்க. ஓ, 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒருவேளை இப்படி இருக்கலாம். எப்படி? காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம். ஏன் உன்னை அடையணும் அடக்கணும்னு வந்துடக்கூடாதா? நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா? நான் நாயா? கஸ்தூரி, இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமில்ல, உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன். மத்தவங்க சம்மதிக்க, உன்னை பெத்தவங்க ஆசீர்வதிக்க, என் மனைவியா உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன். இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இடத்த மாத்திக்க. நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு பாப்போம்.